இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உன்னதானே கூப்பிட்டேன். அப்ப நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரியல. ஏதோ காசு காசுன்னு சொல்றியே. ஊர் உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா? யாருமே குழந்தை பெத்துக்கலையா? டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இதெல்லாம் இல்லாம யாருமே குடும்பம் நடத்தலையா? 20,000 ரூபா சம்பாதிக்கிறவன் கூட அவன் நினைச்சா அவன் குடும்பத்தை தைரியமா பத்திரமா பாத்துப்பான். உனக்கு பயம். உனக்கு நல்லா ஊர் சுத்தணும், நல்லா தெரியணும். அதுக்கு இந்த கமிட்மெண்ட் ஒரு தடை ஆகுமோன்னு உனக்கு பயம். உனக்கு இன்னொரு பயம் என்னன்னு தெரியுமா? உனக்கு கனவு நான் தானா, இல்ல வேற யாராவது இருக்குமா, இல்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ். நந்தா, எல்லா விஷயத்திலும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு பர்வர்ட் மென்டாலிட்டி உன்கிட்ட இருக்கு. ஏதோ கமிட்மெண்ட் நீ மட்டுமே தூக்கி கொண்டாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. குழந்தை குட்டியெல்லாம் வந்தா நாங்களும் பாத்துக்க மாட்டோமா? குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நானே வீட்டுல படுத்துட்டு இருக்க போறேன். நானும் எழுந்து ஓடதானே போறேன். உன் கூட சேர்ந்து நமக்காக நானும் ஓடதானே போறேன்.